என்ற தெய்வ பிள்ளைகளே, நேற்றைக்கும் தேவனுடைய வசனத்தை வார்த்தையை கேட்டீங்க. யார் பெரியவன் என்கிற தலைப்பில் கேட்டீங்க. இன்னத்தில் தொடர்ந்து அந்த வசனத்தோடு நான் பேச போகிறேன். இப்போது தீர்க்கதரிசன சத்தத்தை இயேசுவால் ஜெபித்து வருகிற அந்த சத்தத்தை கேட்க வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் நான் வாழ்த்து வரவேற்று தொடர்ந்து அந்த வசனத்துடைய தொகுப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது தொடர் செய்தியாக நான் கொடுத்து தொடரும் அப்படின்னு போனால் நீங்கள் உங்களை வழியில் ஒரு நாடகத்தை முடித்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இடையில செய்தியை கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணி அதை முடிக்கிறேன். அதனால தான் இடையில கட் ஆகுது. இல்லை இந்த தலைப்பில் செய்தியை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனால் இடையில அதே சொல்கிறாங்க, இடையில ஒரு ஜெபம் பண்ணும்போது எங்களுக்கு விடுதலை கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட செய்திகளை உங்கள் செய்தியை பார்த்துக்கிட்டு முடிக்கும்போது ஏதோ நாடகம் பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஆமீன் ஜெபத்தில் நீங்கள் முடிக்கும்போது அந்த ஜெபத்தில் சில விடுதலை உண்டாகிறதையும் ஆமீன் சில காரியங்கள் பொறுத்தனைகள் பண்ணி ஜெபிக்கும்போது அது நிறைவேறுகிறதையும் சில பலவீனப்பட்ட பகுதிகள் சுகம் கிடைக்கிறதையும் பிள்ளைகள் சாட்சி பண்ண பகிர்ந்து கொடுத்ததுனால நான் அந்த ஜெபத்தை உங்களுக்கு பண்ணி முடிக்கிறேன். தொடர்ந்து நேற்றையை நம்ம பார்த்தோம். சீசன் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வருஷத்தில் யார் பெரியவன் யார் உலகத்தில் பூமியில் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப ஜீவிதத்தில் அதுதான் கேள்வி. யார் பெரியவன்? சிறு பிள்ளைகளை போல தாழ்த்தி நம்ம கேட்டோம். அதன்படி நம்ம சில வசனங்களை வாசித்தோம். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் அவனே பரராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அப்போ பரலோகராஜ்யத்தை எது பெரியவன் உள்ளது? இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு கிடைச்சாச்சு. ஆமீன். யார் பெரியவனாக இருப்பான்? சிறு பிள்ளையை போல் தாழ்த்துறது தான் பரலோகராஜ்யத்தில் பெரிய ஜட்ஜ்மெண்ட். நான் உங்களுக்கு முன்னக்கூட்டி கொடுத்தாச்சு. நான் முதல் நாளே சொன்னேன், இந்த வசனம் தான் உங்களுக்கு எனது பெரியவன். ஆனால் இந்த பெரியவன் ஆகணும்னா என்னெல்லாம் செய்யணும்னா தாழ்த்தணும், உயர்த்தணும். யாமே எந்த உயர்த்தணும், யாரை உயர்த்தணும், அர்ப்பணம் இருக்கணும், தியாகம் இருக்கணும். இப்படி பல கோணத்தில் இப்படி இருந்தால் தான் நம்ம பெரியவனா பரவலாச்சு சிறு பிள்ளை போல் இருக்க முடியும் அப்படின்னு தான் பார்த்தோம். 5ஆம் வருஷத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை என் நாமத்தின் புத்தம் ஏற்றுக்கொள்றவன் தன்னை ஏற்றுக்கொள்கிறான். ஆரம்பம் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறிய ஒருவருக்கு இடல் உண்டாக்கிறவன் தேவனா அவனுடைய எந்திர கல்லை கட்டி சமுதிரத்தில் ஆழத்தில் போட கடவுள். இந்த வசனம்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் இப்படிப்பட்ட மனுஷனை உங்களை எதுக்கு இந்த 2 வசனம் கூட நான் படித்தேன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு உண்மையாக கள்ளக்கபடம் இல்லாமல் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாக உண்மையை உத்தமாய் ஊழியம் செய்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு பாஸ்டருக்கு, ஒரு போதகருக்கு, நடத்துகிறவனுக்கு, இல்லை ஒரு வேலை செய்கிற ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு தலைவருக்கு, ஒரு எந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் விரோதமாக எந்த மனுஷன் எழுப்பினாலும் அவனுடைய லைஃப் வீணாக போகும். அதான் வசனம். இது நீங்கள் ஆன்மீகத்தில் மட்டும் எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு கொத்தவரை செய்கிறவங்களாக இருக்கலாம். நல்லா அந்த சத்தியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இது நம்ம எந்த ஸ்தாபனத்தில் ஒரு கையால் வேலை செய்யலாம், ஒரு கக்கூசு சுத்தம் பண்ணுற வேலையாக இருக்கலாம், டிச்சு இது மாதிரி சுத்தம் பண்ணுற வேலையாக இருக்கலாம். அதில் ஒரு குறையில்லாமல் உண்மையும் உத்தமமாக முழு பொறுப்போட முழு ஈடுபாடோட நாம் செய்யும்போது நம்ம தான் ஒரு பிள்ளை போகிறது. கவலை இருக்காது. ஆமீன். கணக்கு பார்க்க மாட்டாங்க. செய்கிற படி எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையாக செய்துட்டு குழந்தைய பூரா கிடைக்கிறத வாங்கிக்கிட்டு தாழ்தை வாங்கிட்டு சந்தோஷமாக போகும்போது உங்கள் வளர்ச்சி
எவனும் தடை பண்ண முடியாது. இந்த பேரை பேசி நிற்க மாட்டேன். இத்தனை லட்சம் தந்தால் தான் நான் இதை செய்வேன். ஏன் நாங்கள் இலவசமாக பெற்றோம். எதை இலவசமாக பெற்றீங்க? ஞானத்தை இலவசமாக பெற்றது. அந்த ஞானத்தில் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க. டிரைவராக இருக்கிறீங்க, வண்டியை ஓட்டுறீங்க. நேற்று என் ஃப்ரெண்டு வந்து பைக்கில் கார் ஓட்டி போயிடுச்சு. அவரு என் வண்டியை கை காட்டினார். நான் யாரையும் வண்டியில் உழுது போகும்போது குறிப்பாக ஏற்றக்கூடாது, திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஏற்றுவேன். அதனால் அவர் கை காட்டணும்னு நான் ஏற்றுனேன். ஏன் ஏற்றுனேன்னா, அவர் எனக்கு வாகனத்தை போட்டி வச்சு அவர் கண்டிப்பாக அவர் வாகனத்தை ஏற்றி அவர் நான் போகிற இடத்தையே வந்து அவர் சாட்டை போயிட்டார். எதுக்கு? அவர் சின்னவரோ எளியவரோ பெரியவரோ நம்ம செய்ய வேண்டிய கடமை. இப்படி எந்த காரியத்திலையும் உண்மையாக இருப்பது தான் பரவ ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை. அவன் சொல்லுக்கலாம். போதகர்களாக இருக்கலாம். இன்றைக்கு அநேக போதகர்மார்கள் வெட்கப்படுறாங்க. சின்ன பிள்ளை வெட்கப்படாத. சில பரவராஜ்யத்துக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறதுக்கு வெட்கப்படுறாங்க, பயப்படுறாங்க. இதுக்கு சின்ன பிள்ளை பயப்படாத. சின்ன பிள்ளை பாம்பு பிடிக்குது கிடையாது. நீங்கள் பாம்பை பிடிப்பீங்க? பிடிக்க மாட்டீங்க. நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா பாம்பை பிடிச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஓடுற பள்ளியை நீங்கள் பிடிப்பீங்களா? பிடிக்க மாட்டீங்க. சின்ன பிள்ளைய பார்த்தீங்க அதை பள்ளியை பிடிச்சி கடிக்கும். அதில் வசனம் சொல்லி நீங்கள் சர்ப்பத்தை மிதிப்பீர்கள். சின்ன பிள்ளைய பாருங்க, பாம்புன்னா படையே நடக்கும். அதில் சின்ன பிள்ளை பாம்பை பிடிச்சி மிதிக்கும். அது காலை கொத்தினாலும் பயப்படாது. நம்ம தான் பயப்படணும், கொத்திருமோன்னு. என்ன பார்க்குறீங்க? ஒரு மனுஷன் வித்தியாசமாக பேசுகிறார். நான் வசனத்தை சொன்னப்பா, பொய் சொல்லலை. அதுக்காக பாம்பு வந்து நம்ம கிட்ட வந்து படுத்தாலும் ஒன்றை கடிக்காது. அதுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவர். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதுக்காக சும்மா இருக்க பாம்பை போய் அது போயிட்டு இருக்கிற வழியில் போய் நீ ஓடி போய் சர்ப்பத்தை மிதிப்பாய், தேர்களை எடுப்பான்னு சொல்லியிருக்கு. நான் ஓடி போய் சர்ப்பத்தை மிதிச்சா ஒன்றை கொத்தி கழிச்சு செகண்ட் அடிச்சுட்டு போவான். அவன் சத்தமாக சொல்லுங்களா? சொல்லுவாங்க, இப்போ படுத்துட்டப்போ காலோடு வெய்ய பாம்பு ஏறி போகுது. நீ சிலர் சொல்லுவாங்க, என்ன ஓட வாட்டி கொத்துச்சு அப்படி. அது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். தேவைப்படுகிற அது இருக்கிற இடத்துல நம்ம போகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தொல்லை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி அது நம்ம இடத்துக்கு வந்தாலும் அது தொல்லை பண்ணாமல் தொல்லை இல்லாமல் போயிடும், ஓடி போயிடும். அழிவுலாம் நம்ம கண்ணுக்கு போடாமல். இதெல்லாம் வேதமும் வேத சித்தார்த்தங்களும் வேதத்தோட ரகசியங்களும் அவன் மீறியான அதை மீறி இது இருக்கக்கூடாது. அது இருந்தால் அதுக்கு தலையில் அதிகாரம் நமக்கு உண்டு. அதுக்காக உருவடைக்கிற அது நம்ம இடத்துல வந்து நம்ம கொள்றது தப்பும் கிடையாது. அப்படி தப்பு நீங்கள் சொல்லவும் இல்லை. ஆமீன். அப்படியே சத்தமாக சொல்லிக்கலாம். பைபிள் இடம் கொடுக்குற அதையெல்லாம் அடிக்கவும் புசிக்கவும் அது தவிர்க்கவும் அதிகாரம் மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கு. ஆடு அடிக்கிறதுக்கு அதிகாரம் நமக்கு இல்லையா? இந்த புசிக்கிற ஆகாரத்தை எதுவானாலும் ஊர் உலகிக்கிற அதிகாரத்தை எதுவானாலும் தண்டிக்கிற அதிகாரம் நமக்கு உண்டு. இந்த உலகத்திலே எல்லா அதிகாரமும் உடையது நமக்கு தான். சக்கர வல்லமை கொடுத்து நமக்கு தான். பிசாசு கிடையாது. பிசாசுன்னா என்ன? அது பெருமையில விழுந்த ஒரு ஆவி. அதனால் பாம்பு எதுக்கு காட்டுறாங்க? எதுக்கு? அமேன் அமேன். புறா எதுக்கு காட்டுறாங்க? ஆடை எதுக்கு காட்டுறாங்க? 3 காரியம். பாம்புனா பிசாசுங்கிறோம், ஆடுங்கிற ஆட்டுக்குட்டியானவர். ஆமீன். அது நம்ம புசிக்கிற ஆகாரத்தை குறிக்குது. ஆமீன். புறான பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. இப்போ இந்த 3ம் தெய்வம் ஆயிட முடியாது. ஆமீன். ஆனால்
பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் ஐ ஏன் ஆண்டவர் அந்த காரியத்தை கடன் கொடுத்தாரு. ஆரோன்கிட்ட சொன்னார், மோசே அந்த கொடிவால் சர்ப்பத்தை கொண்டு போய் வைன்னு சொன்னார். ஆரோன் என்ன செஞ்சான், கண்டுக்குட்டியை வார்த்தை தெய்வமாக விட்டான். மோசே கொடிவால் சர்ப்பத்தை உருவாக்கி அதை நோக்கி பார்த்துற முகங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த பாட்டில் தான் இவனும் செஞ்சுருப்பான். ஆரோனும் அவர் ஆண்டவர் சொன்னதை செஞ்சார், இவன் மனுஷன் சொன்னதை செஞ்சான். அதெல்லாம் விற்கிற இதை தான் அவன் யார் கோவப்பட்டது, மோசே கோவப்பட்டான். ஆரோன் நினச்சான் நம்ம அண்ணாச்சி என்ன பண்ணார், பாம்பு செஞ்சு வெங்கட சர்ப்பத்தை செஞ்சு எங்கே கொண்டு வச்சார், தூக்கி காட்டினார். அது மனுஷன் நோக்கி பார்க்கன்னு சொன்னார்ல, அவருக்கு அந்த வியாதியெல்லாம் மாறிச்சு. அதனால இப்போ நமக்கு மோசையை காணலை. அதனால் நமக்கு என்ன செய்வோம், கண்டுக்குட்டியை வார்த்தை கையில் கொடுத்துருவோம். அதை மோசையை சமைத்த ஆண்டோரு பிரிய இல்லாத காரியம். ஆரோன் செஞ்ச தப்பா சரியானு கேட்டா, இதெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை நம்ம அப்படியே புரிஞ்சு பார்க்கும்போது நான்லாம் என்னையா இது பைபிள் கடலாக இருக்கு. அந்த கடலுக்குள்ள நீந்தி நீந்தி மகிழ்ந்து பாரு. கடல் எங்களை கொந்தளிக்கிற மனுஷன், அதான் உண்மை. நான் நேற்றுக்கு சொன்னேன், கடலுக்குள்ள மனுஷனுக்குள்ள போய்ப்பார், மனுஷனை நடத்திப்பார். மனுஷனுடைய முட்டாள்தனமான காரியங்களை கரெக்டாக தெரியும். ஆண்டவர் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மக்களை ஒன்று உயர்த்துற. மனுஷன் சொல்கிறார், அவங்க மட்டும் வரமாட்டேன், வந்தால் எனக்கு அடிப்படை நேரம் இல்லை. தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னான், நான் நினைவுக்கு போக மாட்டேன். படாத பாடுபட்டான். தரிசிச்சு வண்டியாருனா மீனுக்கு வைத்துல. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் புரிச்சிருக்கிறீங்க? நீங்கள் கோர்வேற பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கல, அவர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ வேத வசனத்தை சத்தியத்தை ஆழத்தில் கற்றுக்கோ. நீ பெரியவனா இருக்கணும்னா நீ கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு மனுஷனுடைய சத்தம் இல்லை, தெய்வத்தின் சத்தமான ஆண்டவருடைய சத்தம் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். இது தேவனுடைய ஊழியக்காரனுடைய சத்தம். இந்த வாய் ஒரு மனுஷனுடைய வாய் அல்ல, கர்த்தருடைய திக்குவாய் மந்தனாவு கொண்ட மோசையோட வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படி அடியோடைய திக்குவாயும் மந்தனாவும் உள்ள இந்த வாயிலிருந்து கர்த்தர் வார்த்தையை புறப்பட பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமீன். சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஆமீன். அப்போ இங்கே வேத வருஷம் உங்களுக்கு அப்போவே நான் முடிச்சாச்சு சத்தியத்தை பேசி. அதனால எனக்கு செய்தியில் போய்கிட்டே இருக்கு. ஏன் இந்த செய்தி போகுது? நம்ம காணாத தெய்வத்தை நம்ம தேடி ஒரு தெய்வம் உங்களுக்குள்ளே நான் ஆண்டு, நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன். காண்கிற உலகம் தேடவில்லை காணாத பரலோக. அப்போ என்னெல்லாம் சைஸில் பாட்டு பரிசுத்தாவியை நல்லால உள்ள எல்லாரும் பாடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷையும் கொண்டு ஆண்டு பேசிகிட்டே இருக்கிறாரு. மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு, பரவராஜ்யம் சமீபமாக இருக்குது. பரவராஜ்யம் சமீபமாக இருக்குன்னா உங்ககிட்ட இருக்குது, உன் முன்னால் இருக்குது. ஆண்டோடைய வருகை தாமதித்து ஆண்டு வரலையா? அப்போ இருக்கு, உன் கூட இருக்கு, உன்னோடு இருக்கார், உன்னோடு இருக்கார். அதே வாய் தான் இப்படி சொல்லுது, இதே வாய் தான் அப்படி சொல்லுது. அப்போ இயேசு இல்லையா? இருக்கார், உன்னோடு இருக்கிறார், வாழ்கிறார். அப்போ பின்ன ஏன் பாஸ்ட்டு இயேசு தாமதித்து வருகிறார்னு சொல்கிறீங்க, வாழ்கிறான்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் சொல்கிறார் இயேசு அழைக்கிறான்னு சொல்கிறாங்க. இயேசு உன் கூட இருக்குங்கிறாரு. அப்போ எதுக்குன்னா என்கிட்ட வான்னு சொல்கிறாரு, நான் உன்னோட வாசம் செய்ய. இப்படி எல்லாம் எல்லா வார்த்தையும் சத்தியம் ஒன்று தான், நிகழ்வு ஒன்று தான். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா சத்தமாக சொல்லணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில்
கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்கிற வழிகாட்டின்படி நடந்தால் பயமே கிடையாது. அல்லேலூயா. விசுவாசம் தான் எல்லாவற்றிலும் பெரியது. இங்கே அதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஈசாக்கு ஒரு புள்ளியை வச்சுட்டார் விசுவாசத்தை பற்றி. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த ஒருவர்களை உண்டாக்கிறவனோ அவனுடைய காலத்தில் எந்த கல் சமுத்திரத்தில் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவருக்கு நலமாக இருக்கும். இப்படி உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நம்ம போராடும்போது எந்திர கல். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்திர கல் அதுக்கு அடையாளம் யார்? யோனா, நோவா, இதெல்லாம் அடையாளங்கள். நோவா கிட்ட ஒரு அடையாளம் கொடுத்த இனி ஜனத்தினால் நான் பூமியை அழிப்பதில்லை வானவில்லை. இன்றைக்கி அது இந்த வருஷம் நிறைவேற்றிருக்கு. மழை பெய்ய தொடங்கிட்டால் வானவில் கிராஸ் அடிக்கும். அவன் தொடர்ந்து மழை பெய்ய போகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மழைகள் பயமாக இருக்கும். மழை பெய்ய பார்த்தா பயப்படாத, வானவில் தெரிஞ்சுன்னா பயனாத. இப்போ போயிடும். இருள் அப்படியே வந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். இருள் அப்படியே மாறி போகிறதுக்கு தான் வானவில் அடையாளம். இந்த மனம் மாறி போக போகுதுன்னு அடையாளம் தான் வானவில். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டோட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு வெளிப்படையாக வச்சிருக்கிறாருன்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம வசனங்கள் வார்த்தைகள் காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். என்னை கேட்க தேவைப்படுகிற நீங்கள் ஞானமாகவும் எச்சரிக்கையாகவும் வசனத்தை கைக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய ஞானத்தில் இருந்து, அதாவது எனக்கு கர்த்தர் கொடுத்த மகத்துவமான ஞானத்திலிருந்து நான் உங்களுக்கு இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தி தருகிறேன். இல்லை நான் ஒரு புக்கில் படித்தது கிடையாது, இல்லை நான் ஒரு பைபிள் காலத்தில் போய் படித்தவும் கிடையாது. கர்த்தத்தை உங்களுக்கு கொடுத்தேன், கர்த்தத்தில் பெற்றதை உங்களுக்கு கொடுத்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த உங்களுக்கு கொடுத்தேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. நீங்கள் எதையும் தேடி போக வேணாம், எல்லாம் உங்களை தேடி வேணும். அப்போ பார்த்து நாங்கள் நாளை வேலைக்கு போயிட்டாமா, உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை கட்டாச்சு. கட்டவன் ஆசை பணத்தை தேடி பணத்துக்கு முன்ன போகாதுன்னு தான் சொன்னேன். பணத்துக்காக வேலை செய்யாத, உனக்கு கொடுத்த பணி என்னும் அதை செய், பணம் ஒன்று தேடி வரும். ஆமீன். உனக்கு ஒரு வேலை கற்றுக் கொடுத்தாரா? என்ன வேலை? கொத்த வேலை உனக்கு நீ செஞ்சால் அந்த கொத்த வேலை செய்தக்குரிய கூலிய கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இதோட ஊழியத்தை ஊழியம் செய்த உடைக்காரனுடைய ஊழியத்தை உள்ள கூலிய கர்த்தர் கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. என்ன பார்க்குறீங்க? இதுதான் சத்தியம். நம்ம இதுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு போய் இருந்துக்கிட்டு ஐயோ என்னெல்லாம் பாடுபடுறோம், பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. ஜெபிப்போமா? ஆமேன். ஆலயத்தில் யாருக்கு பரலோக ராஜ்யம், யார் பூமியில் ஆசீர்வாதமாக இருப்பா, யார் பூமியில் சமாதானமாக இருப்பான்லாம் நாளை பார்க்க போகிறோம். இப்படி ஜெயிப்போமா? ஜெயிப்போம். விசுவாசத்தோடு இருங்க. இப்போ எப்படிப்பட்ட வியாதியானாலும் இன்றைக்கு நான் ஜெபிக்கும்போது அது உங்கள் எல்லையை விட்டு போகும்படி கற்றுக்கிட்டேச்சுவதாக. முதலாவதாக உங்கள் சட்டத்தில் பலவீனப்பட்டிருக்கிற பகுதியில் உண்மையில் இந்த கரம் பரிசுத்தமுள்ள என்று உங்கள் கையை நீட்டி அன்றோடு இந்த கையை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த கையில் உங்களுடைய கிருபை கிரியை இருக்கிறது. நான் கிரியையில் உத்தமமானவனாக இருக்கிறேன். என் சட்டத்தில் வியாதி வராது. வியாதி இந்த சட்டத்தில் இல்லை. முட்டு வலி இருந்தால், சோல்ற வலி இருந்தால், மார்புல வலி இருந்தால், மார்புல கட்டி இருந்தால், இல்லை ஏதோ ஒரு சட்டத்தை பலவீனம் கிட்னியில் வயிற்றில் எந்த இடத்துல இருந்தாலும் பலவீனப்பட்ட பகுதியில் உங்கள் கையை வைங்க. ஆண்டோடைய கிருபை வெளிப்பட போகுது. ரைட் நவ்
ஓ சாத்தர்க்கியா பாவுட்டமா ரைனோ ரிமைக்கா பாவுட்டமா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் இப்போதே இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு ஜபத்துக்காய் இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கும் அற்புதம் நடக்கட்டும், வியாதி ஓடட்டும், பலவீனம் மறைந்து போகட்டும், சோர்வுகள் மாறி போகட்டும். எல்லா வியாதியின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். எல்லா சுகர், எல்லா பிரஷர் என்று சொல்லுகிற எல்லா கிரியைகளும் எல்லாவற்றையும் நீங்கி போகட்டும். ரைட் ஆஃப் ஜீசஸ் அவுட் ஆஃப் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. கடன் பாரங்கள், தரித்திரங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், தூஷணங்களை தாங்கி நிற்க முடியாதபடி அழுது புலம்பிக் கொண்டிருக்க குடும்பங்கள் ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதல் உண்டாகிறதை காண்கிறேன். பூச்சக்கரத்தில் கொடிகளை கர்த்து பிரகாசிக்கப்படுகிறவர். பூச்சக்கரத்தில் கொடிகளை கர்த்து பிரகாசிக்கப்படுகிறவர். இயேசுவின் நாமத்தில் இப்போது விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி போவதாக. போய் தொட்டு விடுதலை கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ரைட்டு எழும்ப முடியாதபடி இருக்கிற பிள்ளைகள் எழுப்பி நடப்பார்களாக, எழுப்பி நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் திருமணம் தடை மாறுவதாக. குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதாக. வேலை கிடைக்கட்டும். நான் படிக்க மேற்படிப்பு கிடைத்துக்காக இருக்கிற காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மேற்படிப்பு கிடைக்கும்படி கத்த கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சபைகள் சங்கத்தில் ஒருமனம் உண்டாகட்டும். ரட்சிப்பு உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்போதை கட்டளை கொடுக்கிறேன். இப்போதை கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பணிக்காக. அப்போ இறக்கம் செய்வீராக. ரட்சிப்பு உண்டாவதாக. நீர் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை இவர்கள் கரத்தில் எடுத்துக்கொண்டு கிரியை நடப்பிக்கும்படிக்காக. அப்படி இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை தரித்திரங்கள் நீக்கி சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு பூமியை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை ஜனத்துக்கு வைக்கிறேன். நாலு நேரத்தை பூசிப்போம், குடிப்போம் என்று சொல்லி, உடுப்போம் என்று சொல்லி வேதனைப்படுகிறேன். நாளை கருத்துக்காக என்ன செய்வோம் என்று சொல்லி கேசு கோர்ட்டு காரியங்கள் இழுவாடித்து கொண்டு கிரியெல்லாம் நீக்கி சுகத்தோடு வெறுத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ கிரியிச்சு இயேசு நாமத்தில் வரப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனது பிள்ளைகளை கற்ற வார்த்தையை தொடர்ந்து கேட்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கிறீஸ்வராக. ஆமென்.